ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அடையாளம், அதிகாரம், வாழ்வு, பரிபூரணத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த சத்தியத்திற்காக நன்றி. மறைபொருட்களை, இரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அடையாளத்தை, அதிகாரத்தை, வாழ்வை, பரிபூரணத்தை நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒரு விசுவாசியின் ஆவியில் என்றென்றைக்குமாக வாசம் செய்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது ஆவிக்கேற்ற வழிகளில் நம்மை நடக்கச் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை போல சிந்திக்க, பேச, செயல்பட, மறுரூபமாக்க நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய மகிமை. மகிமை என்றால் என்ன? மகிமை என்பது ஆவிக்குரிய ரீதியாக நாம் கண்களால் பார்க்கக்கூடிய தேவனது பிரசன்னத்தையும் வல்லமையையும் நன்மையையும் அழகையும் பரிசுத்தத்தையும் காண்பிக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன். மகிமை என்பது ஆவிக்கு ஏற்ற பொருள் என்னவென்றால், ஆவிக்குரிய ரீதியாக தேவனுடைய பிரசன்னம், அவரது வல்லமை, அவரது நன்மை, அவரது பரிசுத்தம், அவரது அழகு, அவரது நீதி, அவரது அன்பு, இதையெல்லாம் நாம் பார்க்கும் விதமாக வெளிப்படுவதுதான் மகிமை. ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:14. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இங்கு அந்த ஆலயத்துல தேவன் அவரது மகிமையினால் அந்த ஆலயத்தை நிரப்புகிறார். அவரை கொண்டு அந்த ஆலயத்தை நிரப்புகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு இடம். அதை மகிமை என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் விரிவாக பார்க்கலாம். யாத்ராகமம் 33:18-19. அப்பொழுது அவர், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இங்கு மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறார். அதற்கு தேவன், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. மோசே மகிமையை, தேவனுடைய மகிமையை பார்க்க கேட்கிறார். இங்கு தேவன் கூறுகிறார், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ஆங்கிலத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது குட்னஸ். என்னுடைய நன்மையை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய நன்மை அவரது மகிமை. வாசிக்கலாம். சங்கீதம் 24:7-8. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே.
யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா? இந்த மகிமையின் ராஜா யார் என்று சொல்லும்போது அங்கு தேவனுடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் வெற்றியையும் குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் அநேக வசனங்கள்ல பார்க்கலாம். அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பரிசுத்தம், அவரது நீதி, அவரது குட்னஸ், நன்மை, இது எல்லாமே அவரது மகிமை. வாசிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வெளிப்பட்டது. அங்கு பழைய உடன்படிக்கையில் பார்த்தோம் இல்லையா? அக்கினியாக, இடி முழக்கமாக, புகை காடாக, அதிரும் விதமாக, மக்கள் பயப்படத்தக்க விதமாக வெளிப்பட்ட மகிமை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கிருபையும் சத்தியமுமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் கிருபை என்பது தேவனுடைய மகிமை, சத்தியம் என்பது தேவனுடைய மகிமை. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறந்த உடன்படிக்கையில இருக்கிறோம் இல்லையா? கிருபையில் அவருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது, சத்தியத்தில் அவரது மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து. அப்படி என்றால் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அசலாக, ஒரிஜினலாக. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜெராக்ஸ் கிடையாது, தேவன் உருவாக்கின பாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அசல் என்று சொல்லப்படுகிறது. பெர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் த ஃபாதர்ஸ் க்ளோரி. அவருடைய மகிமையின் சாயலாக வெளிப்பட்டாரா? அவரது மகிமையாகவே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்களின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் அவரது மகிமை இடி முழக்கமாக, மேகமூட்டமாக, புகை காடாக, வெளிச்சமாக, அக்கினியாக வெளிப்பட்ட அவரது மகிமை இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் வெளிப்புறம் அல்ல, நமக்கு உள்புறமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கொலோசையர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இன்றைக்கு தேவனுடைய மகிமை இடி முழக்கத்தின் மூலமாக அல்ல, அக்கினியின் மூலமாக அல்ல, புகை காடாக இல்லை, அதிரத்தக்க வகையில் இல்லை, வெளிப்புறத்தில் இல்லை, ஒரு விசுவாசியின் உட்புறத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய்
கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு திறந்த முகமாய் எப்படி அந்த மகிமையை பார்க்கிறது, இருதய கடினமாகிய முக்காட்டின் மூலமாக அதை பார்க்கும்போது என்ன விளைவுகள் என்று நாம் கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். அந்த இருதய கடினத்தில் இருக்கும் பொழுது அந்த மகிமையை அந்த மக்களால் பார்க்க முடியல. யாத்ராகமத்தில் பழைய உடன்படிக்கையில் மோசே முக்காடு போட்டு கொண்டிருந்தார். ஏனென்றால் அங்கு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 3:7 முதல். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். 8வது வசனம், மோசேயின் முகத்தில் பிரதிபலித்த அந்த பிரகாசத்தை அந்த ஜனங்கள் பார்க்க முடியாதபடியினால் மோசே தன் முகத்தின் மீது முக்காடு போட்டு கொண்டிருந்தாராம். இதை பவுல் சொல்லுகிறார், ஒளிந்து போகின்ற மகிமை என்று சொல்லுகிறார். ஒளிந்து போகின்ற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், இன்றைக்கு தேவனுடைய மகிமை வெளிப்புறத்தில் இல்லை, ஒரு விசுவாசியின் ஆவியில் உட்புறத்தில் இருக்கிறது. அப்படியென்றால் அந்த மகிமை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் அது ஒளிந்து போகின்ற மகிமை என்று சொல்லப்படுகிறது? நாம் முக்காடு போட்டுக்கொண்டு நம்முடைய இருதய கடினத்தில் குருட்டுத்தன்மையோடு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒளிந்து போகின்ற மகிமையாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒளிந்து போகின்ற மகிமை என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக தேவனை பார்க்கும் பொழுது அது வெளிப்புறமாக, அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மகிமை. அது புதிய உடன்படிக்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோமோ அதற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்ற ஒரு ஆசிரியராக நியாயப்பிரமாணம் இருந்தது. அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருந்ததினால் அது ஒளிந்து போகின்ற மகிமை என்று பவுல் சொல்லுகிறார். அங்கு மோசேயின் முகத்தின் மேலுள்ள அந்த பிரகாசம் பிரதிபலித்தது நிரந்தரம் இல்லை, படிப்படியாக குறைந்து அது இல்லாமல் போயிற்று. ஆனால் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கின்ற தேவ மகிமை, கிறிஸ்துவின் மகிமை அப்படிப்பட்டது அல்ல. அது ஒளிந்து போகக்கூடியது அல்ல. மாறாக நாளுக்கு நாள் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு மகிமையில் இன்றைக்கு ஒரு விசுவாசி நின்று கொண்டிருக்கிறார். ஏன் அதை ஒளிந்து போகின்ற மகிமை என்று சொல்லுகிறார் என்றால், அது மனிதனுடைய செயல்களின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒரு இடம். யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். இது நம்முடைய கீழ்ப்படிதலை கேட்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதனுடைய நிலைமை என்ன? விழுந்து போகக்கூடிய ஒரு இடம், தோற்று போகக்கூடிய ஒரு இடம், நிற்க பலனில்லாமல் இருக்கின்ற ஒரு இடம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நிற்கின்ற ஒரு இடம். வாசிக்கலாம், ரோமர் 8:3. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை
நியாயப்பிரமாணம் பலவீனம் என்று சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நீதியுள்ளது, கற்பனை, தேவனுடைய தரத்தை அது குறிக்கிறது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட மனிதனோ பலவீனமாக இருந்தார், விழுந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். மனிதனால் அதை நிறைவேற்றக்கூடிய பலம் கிடையாது. மனிதனுடைய பலத்தை அது கேட்டது, அது பலத்தை கொடுக்கவில்லை, மனிதனுடைய பலத்தை அது கேட்டது. அதனால் அது ஒழிந்து போகின்ற மகிமையாக இருந்தது. அடுத்து 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. இந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் ஜீவனுக்கு ஏதுவானது இல்லை. இது மரணத்துக்கு ஏதுவான ஊழியமா? கற்களினால் எழுதப்பட்டு பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அதனால் அது ஒழிந்து போகின்ற மகிமை என்று அவர் சொல்லுகிறார். அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியமே தவிர ஜீவனை கொடுக்கின்ற ஊழியம் இல்லை. ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாணம், சட்டம் பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுத்தது. பாவத்தை போக்கக்கூடிய பலத்தை அது தரவில்லை. அது குற்ற உணர்வை நமக்கு கொடுத்தது. அதை மீறும் பொழுது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியது. சாபத்தை அது வலியுறுத்தியது. அது வாழ்வையும் விடுதலையையும் அது கொடுக்கவில்லை. அதனால் அதனுடைய மகிமை ஒழிந்து போகக்கூடிய மகிமையாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் மன்னிப்பு இல்லாமல் பாவம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பயமும் குற்ற மனப்பான்மையும் உருவாகும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கெல்லாம் மன்னிப்பு இல்லாமல் பாவம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பயமும் குற்ற மனப்பான்மையும் உருவாகும். அதனால் அந்த மகிமை ஒழிந்து போகக்கூடியதாக இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட மகிமையோ மன்னிப்பையும் விடுதலையையும் கிருபையையும் ஒப்புரவாக்குதலையும் அது கொடுத்திருக்கிறது. அதனால் அது அதிக மகிமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஏன் அது ஒழிந்து போகின்ற மகிமை என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்துவிட்டு அந்த பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறார். அந்த பிரகாசத்தை மோசேயின் முகத்தின் மேல் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். அந்த பிரகாசம் அந்த மக்களை மாற்ற முடியவில்லை. அந்த பிரகாசம் மோசேயை மாற்ற முடியவில்லை. ஒன்லி ரிஃப்ளெக்ஷன். அது பிரதிபலிக்க மாத்திரமே செய்தது. அது வெளிப்புறமாக இருந்தது. அது மக்களை மாற்றவில்லை. அது வெளிப்புறமாக அந்த மகிமை இருந்தது. நியாய பிரமாணம் தேவனுடைய தரத்தை அது காண்பிக்கிறது. அவரது பரிசுத்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை அந்த நியாய பிரமாணத்தினால் மக்களுக்குள் கொடுக்க முடியாது. கிருபையால் மாத்திரமே ஆவிக்குள் பரிசுத்தத்தை கொடுக்க முடியும். நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தத்தை கொடுக்க முடியும். நம்முடைய செயல்களில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அது ஒழிந்து போகின்ற மகிமை, அது வெளிப்புறமாக ஏற்படுகின்ற ஒரு மகிமை, அது தற்காலிகமானது, அது வெளிப்புறமாக இருக்கக்கூடியது, அது குறைந்து அழியக்கூடியது. மேலும் ஒரு காரியம் என்னவென்றால், அது நிரந்தரமாக இருக்கின்ற விதமாக அது வடிவமைக்கப்படவில்லை. தற்காலிகமாக அது வடிவமைக்கப்பட்டது. வாசிக்கலாம், கலாத்தியர் 3:19-24. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது. தேவன் நியாயப்பிரமாணத்தை நிரந்தரமான ஒரு வழியாக அவர் உருவாக்கவில்லை. கிறிஸ்துவினிடத்தில் செல்லக்கூடிய ஒரு வழியாக அவர் அதை வைத்திருக்கிறார். இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது பாவம், சாபம். இந்த தண்டனையிலிருந்து என்னை மீட்கிறவர் யார், எனக்கு ஒரு மீட்பர் தேவை என்ற பாவத்தை குறித்த அறிவையும் மீட்பரை குறித்த தேவையையும் உணர்த்துகின்ற ஒரு உபாத்தியாக அங்கு நியாயப்பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது. 2 கொரிந்தியர் 3:11. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஒளிந்து போகின்ற அந்த மகிமை அதிகமாக இருந்தால் நிலைத்திருக்கின்ற மகிமை வெளிப்புறம் அல்ல, நமக்கு உட்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மகிமை எப்பேற்பட்ட மகிமையுள்ளதாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஒளிந்து போகின்ற மகிமையை அப்புறப்படுத்தக்கூடியது எது என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட மகிமையே. வாசிக்கலாம், எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒழிந்து போகின்ற அந்த மகிமை அதிக மகிமையுள்ளதாக இருந்தால் நிலைத்திருக்கின்ற மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ளதாக இருக்கும்? கிருபையின் மகிமையே நிரந்தரமான ஒரு மகிமையாக நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் உண்டான மகிமை அல்ல, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்களின் அடிப்படையில் உண்டான மகிமை. இது நம்முடைய செயல்களின்படி உண்டானது இல்லை. இது நம்முடைய பலத்தை அது கேட்கவில்லை. கிறிஸ்துவின் பலத்தினால் உண்டான மகிமை. அதனால் அது நிலைத்திருக்கிறது. அதனால் அது அழிந்து போகாமல் அதிக மகிமையுள்ளதாக இருக்கிறது. இது அநேக முறை வெளிப்பட வேண்டியது இல்லை. ஒரே முறை ஒரே பலியினால் என்றென்றைக்குமாக அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். நித்தியமாக முழுமையாக பரிபூரணமாக்கி இருக்கிறார். தற்காலிகமல்ல, நிரந்தரமாக நித்தியமாக. பாதி அரைகுறை இல்லை, முழுமையாக பரிபூரணமாக இந்த மகிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமை இன்றைக்கு மோசேயை போல வெளிப்புறமாக இல்லை, குறைந்து போகக்கூடியது இல்லை. நமக்குள் ஒவ்வொரு விசுவாசியின் ஆவிக்குள்ளும் அது வாசம் செய்து கொண்டிருக்கிறது, வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அங்கு மோசே மேலே பிரகாசித்தது போல் இல்லை. இன்றைக்கு ஒரு விசுவாசியின் இருதயத்திலிருந்து அது பிரகாசிக்கிறது. விசுவாசிக்கு உள்ளிருந்து அதை அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஆதியிலே உலகங்களை, வெறுமையை, இருளை தமது வார்த்தையின் மூலம் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த அதே தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம் மீது அல்ல, நமக்குள் அவர் அந்த மகிமையை வைத்திருக்கிறார். நமக்குள் அதை பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த மகிமை நம்மை மாற்றக்கூடிய மகிமையாயிருந்தது. மோசே மேல் பிரகாசித்த மகிமை அங்கு மக்களையும் மோசேயையும் அது மாற்றவில்லை, உருமாற்றவில்லை, மறுரூபமாக்கவில்லை. ஆனால் இந்த கிருபையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட மகிமையோ நம்மை மறுரூபமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 12:2 இதைதான் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:13 இதைதான் சொல்லுகிறது. விருப்பத்தை தருகிறதும் அவர்தான், அதை செயல்படுத்துகின்ற வல்லமையும் அவருடையது. வாசிக்கலாம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நமக்குள் பிரகாசித்த இந்த மகிமை நம்மை மறுரூபமாக்குகின்ற மகிமையாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல உருமாற்றுகிற மகிமையாக இருக்கிறது. மேலும் இந்த மகிமை நம்மை குற்றப்படுத்துவது இல்லை, நம்மை நீதிமானாக ஆக்கின மகிமையாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:9. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அத்தனை மகிமையுள்ளதாக இருக்கும் என்றால் இன்றைக்கு நீதியை கொடுத்திருக்கின்ற இந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கின்ற அந்த ஊழியம் தற்காலிகமானது, குறையக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. அது கிறிஸ்துவினிடத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு பாதையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீதியை கொடுத்திருக்கின்ற இந்த மகிமையோ நித்தியமானது, பரிபூர்ணமானது, ஆளுகின்ற ஜீவனை உடையதாக இருக்கிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால் இந்த மகிமை நாளுக்கு நாள் அதிகமாகிறதே தவிர அது குறைந்து போவதில்லை, அது அழிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அழிந்து போகின்ற அந்த மகிமை அவ்வளவு மகிமையுள்ளதாக இருந்தால் இன்றைக்கு அழியாத நித்திய மகிமையை விசுவாசியின் இருதயத்தில் பிரகாசிக்க செய்திருக்கிற தேவன் எத்தனை அதிகமான ஒரு மகிமையை ஒரு விசுவாசியின் வாழ்வில் கொடுக்க காத்திருக்கிறார் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் அந்த ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுத்திருக்கின்ற இந்த மகிமை எவ்வளவு பெரிய ஒரு மகிமையை வெளிப்படுத்தும் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இந்த மகிமையை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய வெளிப்புறம் அல்ல, எங்களுக்கு உட்புறத்தில் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம் என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களை உருமாற்ற அந்த மகிமை காத்திருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் எங்களது அடையாளத்தை இன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இந்த மகிமை அவர்கள் வாழ்வில் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.